மனோஜை கண்கலங்க வச்ச ரோகிணிக்கு விஜயா கொடுத்த பதிலடி, போட்டியில ஜெயிக்க போற முத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடி காசை சீரியல்ல நடந்ததை நாம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில மீனாவை பொறுத்தவரை தினமும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அவமானப்படலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. அதனால தேடி போயாச்சும் எதனா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வீண் வம்பை இழுத்து அதில் அசிங்கப்படுறதையே வேலையா வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் வந்ததை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல மீனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதோட மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிற விதமாக கேசரி பண்ணி அதை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டதை எல்லாருமே சந்தோஷப்பட்டு ரோகிணிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜயா மட்டும் நீ அம்மா வர போகிற விஷயத்த முதல்ல ஏன் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லாமல் ஏன் மறைச்ச அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி, முதல்ல எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னா, நான் சும்மா செக்கப் தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாவை கோவத்தோட திட்டுறாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எதனா ஒரு விஷயத்த அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணிடுவீங்களா, எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களா எதனா யோசிச்சு சொல்ல இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தர்ம சங்கடமாக போயிடுச்சு, அத்தோட என்னையுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பார்த்தீங்கன்னா மீனாவை கோவமாக திட்டிடுறாங்க. இதுக்கு பதில் எதுவுமே சொல்ல முடியாமல் மீனா அண்டு முத்து பார்த்தீங்கன்னா வாயை முடிக்கிறாங்க. அடுத்ததா ரோகிணி மனோஜ் கிட்ட குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத ஆசையாக ஒவ்வொரு விஷயங்களையுமே சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்போது என்னுடைய கனவுல குழந்தை பிறக்கிறது போல, அந்த குழந்தைய நம்ம வளர்க்குறது போல தான் கனவு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது, உனக்கு அப்படி எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ், நானும் தினமும் கனவு கண்டுக்குவேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கனவுலாம் கிடையாது, நான் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறது போல கனவு காண்பேன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை பற்றியே பேசுகிறாரு. இதை கேட்டு கோவப்பட்ட ரோகிணி, உனக்கு எப்போதுமே பணம் தான் பெருசாக தெரியுதா, குழந்தை ஆசை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ், அதெல்லாம் தானாக நடக்கக்கூடிய விஷயம், அதுக்காக நாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி, நம்ம 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மனோஜை ஜீவாவோட வச்சு சந்தேகப்படும்படியாக பேசிட்டுறாங்க ரோகிணி. உடனே மனோஜும், அப்படின்னா நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எதனா தப்பு பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாரு மனோஜ். இதை கேட்டு அதிர்ச்சியில் கோவமான ரோகிணி மனோஜை திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கவலையில் வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்த விஜயா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு விஜயா ரோகிணியை திட்டி, எப்படி என் பிள்ளைய நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவனை கஷ்டப்படுத்தலாம், இதே மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்று கேட்டால் உனக்கு வலிக்கும்ல, அதே மாதிரி தான் அவனுக்கும், இனி இவன்கிட்ட இப்படி பேசுகிற வேலையை நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறாங்க. இதை தொடர்ந்து ரவி ஹோட்டலில் ஒரு போட்டி நிகழ்ச்சி நடக்க போகுது, அதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவி முத்து அண்டு மனோஜ் ஜோடிகளோட கலந்துக்க போகிறாங்க. வழக்கம் போலவே இதில் முத்து அண்டு மீனா ஜெயிக்கிறதுக்குமே அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.